அன்பு தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 118வது அதிகாரமாக உள்ள கண் விதுப்பு அழிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1180வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். கண் விதுப்பு அழிதல் என்பதற்கு தலைவனின் பிரிவால் தலைவியின் கண்கள் வருந்துதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பினை வான் புகழ் கொண்ட வள்ளுவர் நமக்காக அழகாக வடிவமைத்து தந்துள்ளார். இப்பொழுது நாம் 1180வது திருக்குறளுக்கு சென்று இன்பத்துப்பாலை நுகர்வோம். மறை பெறல் ஊரார்க்கு அரிது அன்றால் எம்போல் அரைப்பறை கண்ணார் அகத்து. மறை பெறல் ஊரார்க்கு அரிது அன்றால் எம்போல் அரைப்பறை கண்ணார் அகத்து என்பது திருக்குறள். இந்த திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் அறிவோம். அறையைப்படும் பறையை போல் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை எளிதாக வெளிக்காட்டிவிடும் கண்கள் இருக்கும் வரையில் ஊரார் அறியாதவாறு மறைத்து வைக்கக்கூடிய பொருள் என்னிடத்தில் ஏதுமில்லை என்ற பொருளில் இந்த திருக்குறள் அமையப்பெற்றுள்ளது. மீண்டும் பொருள்: அறையைப்படும் பறையை போல் உள்ளத்தில் இருக்கும் துன்பங்களை எளிதாக காட்டிக் கொடுக்கும் கண்கள் இருக்கும் வரையில் ஊரார் அறியாதவாறு மறைத்து வைக்கக்கூடிய இரகசியங்கள் பொருள் ஏதும் இல்லை என்ற பொருளில் இந்த திருக்குறள் அமையப்பெற்றுள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் தினந்தோறும் திருக்குறள் படித்து வாழ்வில் மேன்மை அடைவோம். நன்றி, வணக்கம்.